ஐயோ, பணம் கேட்க கூப்பிடுறாளா இல்ல ஏன் இன்னும் இந்த வீட்டை விட்டு கிளம்பலான்னு திட்ட போறாளான்னு தெரியலையே. சரி, அட்டென்ட் பண்ணி என்னன்னு கேட்போம். ஏன் ஃபோன் எடுக்கிறதுக்கு இவ்ளோ நேரம்? இல்லக்கா, அது வந்து என்ன சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு? நீதான் எப்ப ஃபோன் பண்ணாலும் கத்தாதன்னு சொல்லுவேல, அதனாலதான் கொஞ்சம் மெதுவாவே பேசுறேன். கடவுளே பெருமாளே, இப்படியாவது அக்கா கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. சரி சரி, இப்போ நீயும் அம்மாவும் எங்க இருக்கீங்க? ஷோ, மறுபடியும் இங்கதான் இருக்கோன்னு சொன்னா கத்துவாளே. ஹலோ 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 சாமந்தி, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ, எனக்கு ஒண்ணுமே கேட்கல. சிக்னல் இல்ல போல இருக்கு. அப்புறம் கூப்பிடுறேன். ஹலோ, என்ன ஃபயர் எல்லாரையும் வெளுத்து வாங்குவா? இப்ப என்னடானா போன்ல அவளே பயந்து பேசுறா. கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கு. அப்பாடா, இப்போதைக்கு அக்காவோட தொல்லை இருக்காது. என்ன டிரைவர் தம்பி இப்படி வந்து நிக்கிறா? போன்ல யாரு? ஐயோ, போன்ல யாருன்னு கேட்ட சொல்ல மாட்டேங்கிற? அது அது வந்து கம்பெனி கால். சும்மா கூப்பிட்டு அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதான் சிக்னல் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கு எதுக்கு நீ பயந்த மாதிரி பேசுற? நீ இதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் இல்லையே. அதெல்லாம் நான் ஒன்றும் பயப்படல. நான் எதுக்கு பயப்படணும்? இப்ப வரைக்கும் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன், ஆனா மறந்துடுவேன். ஆமா, உனக்கு எது சொந்த ஊரு?